கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். வேதம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஒரு மனுஷன் மரித்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய சொந்தங்கள் அவருக்கு ஏதாவது செய்ய வேணும், அவருக்கு அன்பு செய்ய வேண்டும், கீர்த்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் உள்ளதென்ன. ஏனென்றால் அவர் ஜீவ ஆத்மா. இல்லாதவர்களுக்கு ஒருத்தருமே இல்லாமல் கைவிடப்பட்டவர்களும் உண்டு. அவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? ஒருவர் உண்டு, வெறும் கையோடு அல்ல, ஒரு ஜீவ ஆத்மாவே உண்டு. அவர் எல்லா கீர்த்திகளும் செய்து முடித்து விட்டார். எல்லா சடங்குகளும் அவர் செய்து முடித்து விட்டார். அவர்தான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டு. அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து எங்கள் ஆத்துமாக்களை ஜீவாத்துமாக்களாக்கினார். வெறும் ஆத்துமாக்கள் அல்ல. மனுஷனுடைய ஆத்துமாக்கள் வெறும் ஆத்துமாக்கள். ஜீவனுள்ள ஆத்துமாக்களாக மாற்றி தேவதூதர்களாக, ஆவிகளாக, ஆவி மண்டலங்களில், ஆவி உலகங்களில் சுற்றி தெரிகிற ஆன்மாக்களாக இருக்க விடாமல், ஆவிகளாக இருக்க விடாமல் அவர்களை ஆசீர்வதித்து ஜீவ ஆத்மாவாக்கி, இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இந்த சடங்குகள் எல்லாம் எங்களுக்காக கொடுத்து ஒருத்தர் முடித்து விட்டார். நாங்கள் என்ன செய்தாலும் அவரையும் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும் போது பிதா எங்களுக்கு உண்டு, குமாரன் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இவ்வளவு வல்லமை எந்த ஒரு பொருளும் முத்திரி தத்துவத்தினால் உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதனானாலும் சரி, ஆவி, உடல், ஆன்மா இப்படியாக உள்ளது. ஒரு தண்ணீரில் கொடுத்தி, தண்ணீரில் 3 விதமான பொருட்கள் ஒரு தண்ணீரை உருவாக்கின்றன. சடப்பொருள் கொடுத்தி எல்லாவற்றிலும் முப்பொருள் உள்ளது. அதான் திரித்தத்துவம். வர்ணங்கள் கூட 3 வர்ணங்கள், மூல வர்ணங்கள், மூலப்பொருள். மூலப்பொருள் 3. கடவுள் தான் கடவுள். கடவுள் கடவுள் என்றால் கடவுள் முப்பொருள் உள்ளதுதான் கடவுள். முப்பொருள் இணைந்தது தான் ஒரு மனித உருவம். நன்றாக சிந்திப்போம்.